கை பயிற்சியில் 7வது நிலை, கடைசி நிலை. இந்த பயிற்சியில் நம்ம சேர் போஸுங்க சொல்கிற மாதிரி நல்லா உட்காந்துக்கிறோம். இந்த உள்ளங்கை எங்கே இருக்கணும் அப்படின்னா மொட்டிக்கு நீ கப்பை கவர் பண்ணியிருக்கணும், மொட்டியை கவர் பண்ணியிருக்கணும். மொட்டிக்கு மேலே இப்படி வைக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல வைக்காமல் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். நல்லா உட்காந்துக்கிறோம். நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட நின்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. எப்படி சேரில் உட்காடுறோமோ அந்த அளவுக்கு உட்காந்து இந்த பயிற்சியை பண்ணணும். இந்த சேர் போஸ்டில் இப்படி உட்காந்துக்கிறோம். தலை இப்படி நேராக இருக்கணும், இப்படி குனியக்கூடாது, நேராக வச்சுக்கிறோம். மொட்டிகளை ஒட்டி வச்சுக்கிறோம். இப்போ ரொட்டேட் பண்ணும்போது இங்கிட்டு ரைட்டு போகணும், இங்கிட்டு லெஃப்ட். இந்த பயிற்சி கண்ணை மூடி பண்ண வேண்டியது. இப்படி ரைட்டு லெஃப்ட்டும் போய் வரணும். அதாவது கால் இந்த பக்கமும் போகணும், இந்த பக்கமும் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பும் ரொட்டேட் ஆகும். அப்போ எப்படி இதை பண்ணக்கூடாது அப்படின்னா, இங்கிட்டு பண்ணும்போது நிறைய பேர் இப்படித்தான் ஆஃப் ரவுண்டு போடுவாங்க. இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் எப்படி போகிறோமோ அதே மாதிரி இந்த பக்கம் போகணும். அதே மாதிரி ஆன்டிகிளாசிக்கல் சொன்னால் இப்படி சுற்றுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இங்கிட்டும் போய் வரணும். ஸோ 2 பக்கமும் போய் வந்தால் தான் இந்த பயிற்சிக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பயிற்சியை ஓரளவுக்கு இப்படி நின்றுக்கிட்டே இப்படி சுற்றுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பயிற்சியை நல்லா இப்படி உக்காந்துக்கிட்டு இங்கே வரும்போது இப்படி போகும்போது இங்கே எந்திரிக்க வேண்டியிருக்கும், இப்படி திரும்ப உட்கார வேண்டியிருக்கும். இப்படி சரியாக பண்ணும்போது இந்த பயிற்சிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மொட்டியை ரொட்டேட் பண்ணும்போது நல்லா உட்கார்றது இந்த இடத்துல உள்ள நரம்புகளுக்கு நல்லது. அந்த நரம்புகள் ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்னா அவங்களால உட்கார முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கும். நடக்கும்போது மயக்கம் வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களால இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாது. இப்படி நல்லா உட்காந்து இந்த பயிற்சிகளை ரொட்டேட் பண்ணி பழகலை அப்படின்னா. அதனால் இந்த மாதிரி பயிற்சிகளை சரியாக பழகும்போது இந்த ஜாயின்ட்ஸ் பிரச்சனை, மூட்டு வலி வர்றது இதெல்லாம் சரியாகக்கூடும்.